முடியாது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன். ஒரு 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 5 நிமிஷம் மாத்திரம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ப்ராபப்ளி தெரப்பி செஷன்ஸ் யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தான் வருவாங்க. ரொம்ப நிறையா வந்து தெரப்பி ரிலேட்டடாக கவுன்சிலிங் சென்டரோ ஒரு டாக்டரையோ ஒரு சைக்காலஜிஸ்டையோ மீட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் இருக்கிறவங்க தான் ப்ராபப்ளி வந்து பார்ப்பாங்க. நீங்கள் தூக்கம் வரலன்னு சொல்கிறதோ, பழசை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறதோ, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக மட்டும் நினச்சிக்கிட்டு இல்லை, யாரையோடையோடு சேர்த்து உங்களை கனெக்ட் பண்ணி உங்களை மதிக்கலை, மரியாதை தரல, ஏன்னா அப்படி பேசி இருந்திருக்கக்கூடாது, இப்படி பேசி இருந்திருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணிக்கிட்டே டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரிலேட்டடாக தான் உங்களோட ட்ராமா எல்லாமே இருக்கும். நீங்கள் இல்லை, நானும் அப்படி இருந்திருக்கேன் ஒரு காலத்தில், இப்போ அப்படி இல்லை. ஸோ ஒரே ஒரு விஷயத்த சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் யூர் லைஃப் டைம், நீங்கள் 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் இருந்தாலும் இந்த 4 வரி மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் யூ ஃபால் இன்டு டிப்ரெஷன், யூ ஃபால் இன்டு அ ட்ராமா, எனி கைண்ட் ஆஃப் மென்டல் ஆகனின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி மனசு வெடிச்சு செதறாப்பில் இருக்கும் இல்லையா, எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாலடியார் பாட்டு ஒன்று சொல்கிறேன். தெரப்பி ரிலேட்டடாக நம்ம பண்ணுற எல்லா சைக்காலஜியும் யூரோப்பில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டது. ஆனால் நம்மளோட பாடல்கள்லேயே, பழங்காலத்தான பாடல்கள்லேயே எல்லா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கும் 4 வரியில் 2 வரியில் தீர்வு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பாடலில் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும், கணவர் மனைவி மாமியார் மாமனார், whomever you are into, உங்களுக்கு யாரோடலாம் பிரச்சனையோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த பாட்டு. உணர உணரும் உணர்வுடையாரை புணர புணருமாம் இன்பம், தெரிய தெரியும் தெரிவில்லாதாரை பிரிய பிரியுமாம் நோய். சரி, இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். உணர உணரும் உணர்வுடையாரை அப்படின்னா, நீங்கள் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கிறவங்க நீங்கள் சொல்லாமையே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ, இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இது உங்களுக்கு வலிக்கும், இது உங்களை இதில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்குவாங்களாம். அப்படி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரியா? சொல்லாமையே புரிஞ்சுக்கிறவங்க ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு இது கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னால், ஓ ஆமல்ல கஷ்டமாக இருக்கும்ல, சொன்னோனையும் புரிஞ்சுக்கிறது. இதான் உணர உணரும் உணர்வுடையாரை அப்படின்னு அர்த்தம். சொல்லாமையே புரிஞ்சுக்குவாங்க. இன்னொருத்தர் சொன்னோடனையும் புரிஞ்சுக்குவாங்க, சொன்னோனையும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது, இப்படி நம்ம நடந்துக்கூடாதுன்னு. இவங்களோட புணர்றது இன்பம், அதாவது இவங்களோடலாம் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சந்தோஷம். அப்போ யாரோடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தெரிய தெரியும் தெரிவில்லாதாரை பிரிய பிரியுமாம் நோய் அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லாமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு எதெல்லாம் வலிக்குதுன்னு நீங்க சொல்லாம அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வாழ்நாள் பூரா அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்டு, சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு முதல்ல சொன்னேன்ல, இவங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாது. எனக்கு வலிக்குது, பயங்கரமா வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சொன்னாலும் புரியாது. செகண்ட் கேட்டகரி ஆச்சா. மூணாவது கேட்டகரி, நீங்க சொல்லுவீங்க புரியும், ஆனா உங்களுக்கு வலிக்கணும்னே திருப்பி செய்வாங்க. சரியா? 3 கேட்டகரி. சொன்னா சொல்லாம புரியாது, சொல்லி புரிஞ்சாலும் சொன்னாலும் புரியாது, புரிஞ்சாலும் திருப்பி உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதையே செய்வாங்க. இவங்களை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு இருக்கிற எல்லா மென்டல் ப்ராப்ளமும் ஒரு நோய் உங்களை விட்டு பிரிகிற மாதிரி பிரிஞ்சு போயிடுமா? ஸோ புரிஞ்சுதா? இது யாரோட சேரணும், ஸோ உங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்தும் இந்த 4 வார்த்தையில தான் இருக்கு. சரிங்களா? யாரோட இருக்கணும், யாரோட இருந்து விலகி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆல்ட்ரூயிசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படின்னா நற்பண்புகளின் கூடாரம்னு அர்த்தம். எல்லா நல்லொழுக்கங்களையும் சேர்த்து இருக்கிறது தான் ஆல்ட்ரூயிசம்னு சொல்லுவோம். அதுலேயே அதுக்கு நெகட்டிவாகவும் ஒரு வார்த்தை, பேத்தலாஜிக்கல் ஆல்ட்ரூயிசம்னு சொல்லுவோம். நோயா இருக்கிறது.